மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நமக்கான 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு எழுதி 2024 ஃபிசிக்கல் முடித்த கேண்டிடேட் அனைவருக்குமான ஃபைனல் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ நமது கணியன் அகாடமியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் ப்ளஸ் எல்லா மாணவர்களுக்குமே பாஸ் ஆன அனைத்து மாணவர்களுக்குமேவும் கணியன் குழுமம் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சார்பு ஆய்வாளர் தேர்வு என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உன்னதமான ஒரு பணி. இந்த பணி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலேயும் நீங்கள் எல்லாமேவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் தான். ஸோ உங்களுடைய பணி சிறக்கிறதுக்கான வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறோம். நமக்கு 2024க்கான எஸ்ஐ கால்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா போன மாதமே வர வேண்டியது. ஸோ இந்த இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுக்காக தான் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுவும் வந்துருச்சு. ஸோ 2024க்கான கால்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கணியன் அகாடமிலையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையான மாணவர்களை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம மாணவர்கள் யார் நம்ம பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இதுக்கான பிடிஎஃப்பும் கீழே வந்து லிங்க்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தேவையான மாணவர்கள் உங்களுடைய நம்பரும் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் எவ்வளவு எஸ்ஐக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு எல்லா பேருமே மாணவர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப்பையும் கீழே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக அது எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, எதுக்கு வந்து நமக்கு கட் ஆஃப் வந்திருக்குன்ற விதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களாப்பா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தாலுக் எஸ்ஐ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருக்கீங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே பாருங்கள் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்க. ஜென்ரலுக்கும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க் கம்மியாக இருக்குங்க. சரிங்களா? ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 86. சரிங்களா? 86.25 எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஜென்ரலில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்க அப்படின்னா 83.75. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஒரு ஜாக்பாட் தான். சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு ஜாக்பாட் தான். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து 85, இதை பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 79 தான். பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மார்க் வந்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து கம்மியாகுது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கு வந்து 84, இதே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 81, பிசிஎம்முக்கு வந்து 82, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 75, எம்பிசிக்கு வந்து 84, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 82, எஸ்சிக்கு வந்து 84, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 81, எஸ்சிஏக்கு 81, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 79. சரிங்களா? நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம்முக்கும் பிஎஸ்டிஎம்முமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க் வந்து டிஃப்ரெண்ட் வருதுங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே உண்மையில் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு ஜாக்பாட் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பாருங்கள் தாலுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஏஆருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்துமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அதுக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆஃபீஸர் அந்த இதுக்குமே தனியாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் எவ்வளவு, பிசி எம் எவ்வளவு, எம்பிசி எவ்வளவு, எஸ்சி எவ்வளவு, எஸ்சிஏ எவ்வளவு கட் ஆஃப், எஸ்டி எவ்வளோ கட் ஆஃப்ன்ற முதல் கொண்டு நமக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான பிடிஎஃப்பும் கீழே லிங்க்ல வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். ஸோ ரெண்டையுமே பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லிஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த லிஸ்ட்டும் வந்து வந்துருச்சு. ஸோ கூடிய விரைவில் இந்த வாரத்திலே வந்து நமக்கு வந்து அடுத்த எஸ்ஐக்கான கால்ஃபர் வந்து வந்துடும். ஸோ மாணவர்களே எல்லா பேருமே ஆயத்தமாக இருங்க, ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து சார்பு ஆய்வாளருக்கான புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ தேவையான மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கட் ஆஃப் ப்ளஸ் இந்த லிஸ்ட்டு சரிங்களா உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.